எங்களால முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டோம். பட் குழந்தைக்கு அதை தாங்குற சக்தி இருக்குல்ல. We are sorry. என்னங்கடா கதை சொல்லிட்டு இருக்கீங்களா? சொல்ற கதையெல்லாம் நம்பறதுக்கு வேற ஆளை பாருங்க. ஓகே ஓகே கூல். குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் தப்பா கொடுத்து குழந்தைக்கு ஏதோ ஆயிருக்கு. மறக்கிறதுக்கு நீங்க அதை இதையும் சொல்லி மறுபடிங்களா? சும்மா விட மாட்டேன். அந்த குழந்தைய கொண்டுட்டு டிராமா பண்றீங்களா? கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிற வரைக்கும் அவங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன்டா. அவனுக்கு என்ன சொல்றா? என்ன மிஸ்டர், என் மேலே கை வைக்கிறீங்களா? நான் யாருன்னு தெரியுமா? யார அவன எடுத்துக்கையா? இங்க பாருங்க சார், டாக்டர்ஸ் நாங்க சென்டிமெண்டா யோசிக்க முடியாது. நடந்த உண்மையை சொல்லித்தான் ஆகணும். இறந்து போன குழந்தைய உயிரோட இருக்குன்னு சொல்ல சொல்றீங்களா? டாக்டர்ஸ் எங்களுக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்கு. எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அத சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. ஐ அண்டர்ஸ்டாண்ட். குழந்தையோட பேரண்ட்ஸா அதை நீங்க ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். அது எங்களுக்கு புரியாம இல்லை. இங்க வர பேஷண்ட்ஸ் எல்லாரையுமே காப்பாத்தணும்னு தான் எங்களுக்கும் ஆசை. அதையும் மீறி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்போ எங்க மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் நாங்க உண்மையை சொல்றோம். அதை புரிஞ்சிக்காம சண்டை போட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? ஒரு நிமிஷம் இருங்க சார். இங்க பாருங்க சார், குழந்தைக்கு பிரச்சனைன்னு எடுக்க சொன்ன டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே இதுல இருக்கு. இதுல எங்க தப்பு எதுவுமே இல்ல. இந்தாங்க சார், இந்த ரிப்போர்ட்டை நீங்க எங்க வேணாலும் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் இத கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மூலமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த ரிப்போர்ட்டையும் கொடுக்கறோம். நீங்க அதையும் வேணும்னா கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. வாங்க சார். கடவுளே, என் குழந்தை இப்படி பண்ணிட்டு யார் கட்டும் பட்டுச்சோ இத கண்ணால பாக்குறதுக்காக இது என்ன உயிரோட வச்சிருக்க. என்ன சுத்தி சுத்தி வருவியப்பா. இப்படி பேச்சு மூச்சு இல்லாம படுத்திருக்கேன். தமிழ் பாட்டி கூப்பிடுறேன். எத்திரடா கட்டு எத்திரு. கண்ணை முடிச்சு பாருடா தமிழ். மாமா பாரு, ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்? நம்ம தமிழ வந்து பாரு. பாருமா, தமிழ் நம்மள விட்டு போயிட்டா. வந்து பாருமா, உன் தங்கத்தை வந்து பாருமா. அவளை அனுப்ப மாட்டேன்னு சொன்னியே. எல்லாருமா சேர்ந்து உன்னை கட்டாயப்படுத்தி அவளை அனுப்பி வச்சப்பேன். அதுக்கு இந்த கதையா? ஐயோ இதுக்கு மேல இங்க வச்சிருக்க முடியாது. பாக்குறவங்க இப்பயே பாத்துக்கோங்க. மார்ச்சரி கொண்டு போனோம். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாடியை கொடுப்போம். அப்புறமா வந்து வாங்கிக்கோங்க. சார் பாடியா? அவைய தமிழ்டா, தமிழ்டா. இன்னொரு வார்த்தை அப்படி சொன்ன கொண்டே போட்டுருவாங்க. போடா.
பாவீங்களா? அநியாயமா உங்களோட சுயநலத்துக்காக ஒரு சின்ன பொண்ணை பலி கொடுக்க பாக்குறீங்க. தமிழோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் டோனருக்கு சாதகமா இருக்கிறதுனால குழந்தை செத்துட்டான டிராமா பண்ணி இப்படி ஒரு கொடுமையை பண்ண போறீங்களே, இதை நான் சும்மா விட மாட்டேன். நிச்சயம் அதை நான் சும்மா விட மாட்டேன்.